ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். தலைவர் கலைஞர் அவர்கள் நீதி கேட்டு நெடிய பயணம் ஒன்றை 1983 ஆண்டு மேற்கொண்டார்கள். திருச்செந்தூர் கோயிலிலே சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மரணமடைந்தார்கள். அந்த மரணத்திற்கு பின்னால் பல கேள்விகள் எழுந்தது. நீதி விசாரணை வேண்டும், நியாயமான நீதி விசாரணை வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். அப்பொழுது இருந்த அதிமுக ஆட்சி அதை செவிமடுக்கவில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரையில் இருந்து திருச்செந்தூருக்கு நடந்தே நீதி கேட்டு நெடும் பயணம் ஒன்றை துவக்கினார்கள். அவரோடு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டு அந்த நீதி கேட்ட அந்த நெடும் பயணத்திலே தலைவர் கலைஞர் அவர்களோடு நடந்து வந்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவர். தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒருவர். பெரியாரின் வழியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் ஒரு தவறு நடைபெறும் பொழுது அது எங்கிருந்தாலும், அது கோயிலாக இருந்தாலும் அல்லது அரசாங்கமாக இருந்தாலும், தட்டி கேட்பதற்கு நான் இருக்கிறேன் என்று எழுந்த குரல் தான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய குரல். ஒரு நாத்திகவாதி அத்தனை தூரத்தை மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நடந்து வருகிறார். தன் காலெல்லாம் கொப்பளித்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கோயிலுக்கு அருகிலே போகும் பொழுது அங்கே பூஜை செய்து கொண்டிருந்த பூஜாரிகள் எல்லாம் தலைவர் கால் அடியிலே மலர்களை தூவி வரவேற்றார்கள். ஒரு நாத்திகரின் காலிலே கோயிலிலே கடவுளுக்கு பூஜை செய்து கொண்டிருந்த பூசாரிகள் அந்த தலைவர் கலைஞர் அவர்களின் காலடியிலே மலர்களை தூவி நியாயம் கேட்க வந்த அந்த தலைவனை வரவேற்றார்கள். அதனால் நியாயம் கேட்பது, போராடுவது, நீதிக்காக போராடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்று பக்கங்களிலே அடிக்கடி எழுதப்பட்ட ஒன்றுதான். இது நமக்கு ஒன்றும் புதிதில்லை. இங்கே முத்துக்குமாரசாமி அவர்கள் பற்றி இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று போராடிய ஒரு அதிகாரி. அவர் இந்த அரசாங்கத்தின் லஞ்ச லாவண்யத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று தைரியத்தோடு நின்ற ஒரு அதிகாரி. அவர் இந்த அதிகார வர்க்கத்திற்கு அஞ்சாத ஒரு அதிகாரியாக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு அதிகாரி. ஆனால் அவர் இங்கே வாழ விடப்படவில்லை. இந்த அரசாங்கம், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவருக்கு மேலே இருந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் அவரை உயிரோடு விட்டு வைக்கவில்லை. அவர் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவர் தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு புண்ணாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நேர்மையான அதிகாரி என்று சொல்லும் பொழுது நான் ஒரு சம்பவத்தை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் மரணத்திற்கு பிறகு அவர் வீட்டிற்கு செல்கிறேன். அவரது துணைவியார் சரஸ்வதி அம்மாளுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக, அவர் மகன்களை சந்திப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு செல்கிறோம். அப்பொழுது ஊரை விட்டு வெளியே மிகச்சிறிய சாதாரணமான ஒரு வீடு, ஒரு பெரிய அதிகாரியின் வீடு என்று எந்த படோடாபமும் இல்லாத ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டிலே ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டி ஒரு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி. சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த குழந்தைகள் அந்த தொலைக்காட்சி, கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி, டிவி எப்படி இருக்கும்ன்றது கூட தெரியாது. ஆனால் ஒரு அரசு அதிகாரியின் வீட்டில்
ஒரு தொலைக்காட்சி, புது தொலைக்காட்சி பெட்டி கூட வாங்க முடியாத அளவுக்கு நேர்மையாக வாழ்ந்த ஒரு அதிகாரி முத்துக்குமாரசாமி அவர்கள். அவர் அந்த வேளாண் துறையிலே ஓட்டுநர்கள், டிரைவர்களை நியமிக்க வேண்டும், அவ்வளவுதான். பெரிய பதவிகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே ஓட்டுநர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதற்காக அவர் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பெயர்களை எடுத்து யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறது என்று ஆராய்ந்து 19 பேரை அழைத்து அதில் 7 பேரை அவர் நியாயமாக தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் இந்த ஆட்சியிலே நியாயமா எதையாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இந்த ஆட்சியில் ஒரு சிறப்பு இருக்கிறது. நான் யாரையும் தவறாக சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த ஆட்சியில மழை பெய்தால் கூட யாரை கேட்டுட்டு பெய்யும்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களைத்தான் அது கேட்டுக்கொண்டு மழை வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியிலே அவர் தானாக நினைத்து தானாக முடிவெடுத்து 7 ஓட்டுநர்களுக்கு நியாயப்படி வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவரை நெருக்குகிறார்கள். நியாயமா நீ அந்த வேலையை வழங்க முடியாது, நாங்க பேசி முடித்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டும், நீ போட்ட லிஸ்ட் நாங்க ஏத்துக்க முடியாது, அந்த பட்டியலை தூக்கி எறிந்து விட்டு நான் சொல்லக்கூடிய பெயர்களுக்கு தான், அந்த நபர்களுக்கு தான் நீ வேலை தர முடியும் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. அவரால் தான் எடுத்த முடிவை, தான் நியாயமாக எடுத்த முடிவை, அந்த ஏழைகளுக்கு அவர் கொடுத்திருந்த அந்த வாக்குறுதியை அவரால் மீற முடியவில்லை. அவரது மனசாட்சி உறுத்துகிறது. அதனால் கடன் வாங்கியாவது தானே அந்த பணத்தை செலுத்தி விடலாம் என்று நினைக்கிறார். நேர்மையான அதிகாரி, அவருக்கு கடன் கொடுக்கறதுக்கு யாரும் முன்வரவில்லை. அவரால் அந்த பணத்தை திரட்ட முடியவில்லை. அவருக்கு மீண்டும் நிபந்தனைகள், நிர்பந்தங்கள். அந்த அதிகாரி என்ன செய்வது என்று புரியாமல் திகைக்கிறார். அவர் வீட்டில் தூங்கவே இல்லையா. அங்கே இருந்த அவருடைய குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார்கள், அவர் பல நாட்களாக தூங்கவில்லை, இரவிலே சாப்பிட முடியவில்லை, அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை, யாரோடும் தன் மனதிலே இருந்தவற்றை அவரால் பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. தனக்கு தெரிந்த உண்மையை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கும் ஆபத்து வந்து விடுமோ என்று அவர் பயந்தார். அதனால உண்மையை பல பேரிடம் சொல்லவும் முடியவில்லை. தன்னுடைய மைத்துனர் மாதேவன் என்பவரிடம் மட்டும் உண்மையை சொல்லி இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு செய்து தாருங்கள், அந்த ஏழைகளுக்காக நான் பணத்தை செலுத்துகிறேன் என்று அந்த அதிகாரி முடிவெடுக்கிறார். பணம் கிடைக்கவில்லை. நெருக்கடி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மன உளைச்சல். அங்கே வரக்கூடிய அந்த ரயிலின் முன் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டு அவரது உடல் சின்ன பின்னமாக சிதறி போகிறது. அவருக்கு 2 மகன்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். அவரது துணைவியாரும் அந்த பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர்களால் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை அவர்களால் மறக்க முடியுமா? அவர் செஞ்ச குற்றம் என்ன? நேர்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏழைகளுக்கு 7 பேருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நியாயமா வேலை கிடைக்கணும். இது ஒண்ணுதானே. ஆனா அதை கூட இந்த ஆட்சியால், இந்த அரசாங்கத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் உயிர் போய்விட்டது. அதற்கு பிறகு அது ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள், அம்மையார் ஜெயலலிதா முதல்வர் அமைச்சராக இருக்கிறார், அவரை தாண்டி எதுவும் நடக்காது. அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இதைத்தான் சொன்னார்கள். அதுக்கப்புறம் கைது செய்யப்படுகிறார். அம்மாவுக்கு தெரியாம எதுவும் நடக்காது, அம்மாவை தாண்டி எதுவும் நடக்காதுன்னு சொல்றாரு. அதை சொன்னதால் அவர் கைது செய்யப்படுகிறார். அப்பொழுதாவது முதலமைச்சர் அதற்கு ஏதாவது சரியான நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. எதிர்கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தி, தலைவர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்தி, அந்த நிலை வந்த பொழுது, தப்பிக்க முடியாது என்ற அந்த நிலை வந்த பொழுதுதான் முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறார். எல்லா கட்சிகளும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. விசாரணை சரியாக நடைபெறவில்லை. கோர்ட்ல சரியான சாட்சிகள்
கொண்டு வந்து தரப்படவில்லை. இன்று சம்பந்தப்பட்ட அமைச்சர் விடுதலை செய்யப்படுகிறார். ஆனால் நான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு உறுதிமொழியை தர கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்பொழுது முத்துக்குமாரசாமி அவர்களுக்கு நீதி கிடைக்கும், அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு எல்லோருக்கும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமில்லை, இங்கே பேசிய முன்னாள் சபாநாயகர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல மணிமுத்தாறு அணை, அதில் குமாரசாமி, அந்த பேர்ல அவங்களுக்கு என்ன அவ்வளவு பிடித்தம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் குமாரசாமி என்ற இன்னொரு அதிகாரி, அவரிடம் போய் சொல்லுகிறார்கள் அந்த அணையை தூர்வார வேண்டும், அந்த அணைக்கு மற்ற சில அணைகளுக்கெல்லாம் சேர்ந்து 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்கிறார், அவரும் ஒரு நேர்மையான அதிகாரி, அவர் சொல்கிறார் இப்பொழுது மழை வந்து அந்த அணை நிரம்பி இருக்கிறது, இந்த நேரத்தில் தூர்வார முடியாது, தூர்வார கூடாது. தண்ணி இருக்கும் பொழுது தூர்வார முடியுமா? முடியாது. வேணுமென்றால் அந்த அணையின் ஓரங்களை எல்லாம் பலப்படுத்தலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் நிச்சயமாக தூர்வாருவது என்பது நடக்காத ஒன்று என்று அந்த அதிகாரி சொல்லுகிறார். அப்பொழுதும் அவருக்கு அழுத்தம் தரப்படுகிறது, நிர்பந்தம் செய்யப்படுகிறார். நீ கணக்கெழுதி அந்த ரிசீட்டை கொடு, அது போதும். நீ தூர்வாரவும் வேண்டாம், அணையோட ஓரத்தை நீ பலப்படுத்தவும் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு துரும்பை கூட நீ எடுத்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஒரு தாளை எடுத்து இதுக்கு இவ்வளவு செலவாகியது என்று சொல்லி கணக்கெழுதி நீ கையெழுத்து போட்டு கொடுத்தால் போதும். இந்த அதிகாரி முத்துக்குமாரசாமி அவர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்தவர். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய செயலுக்கு அவர் உடன்பட தயாராக இல்லை. அதனால் விஆர்எஸ் கேட்கிறார், தானாக முன்வந்து வேலையில் இருந்து ராஜினாமா செய்து விட்டு போகிறேன், ஓய்வூதியத்தை வாங்கி கொண்டு நான் போகிறேன், ஓய்வு பெறுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்பொழுது மருத்துவ விடுப்பிலே அந்த அதிகாரி வேலையை விட்டு போயிடுறார். வேறு ஒரு அதிகாரி அங்கே நியமிக்கப்படுகிறார். இப்படி எந்த அதிகாரி நியாயமாக நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அது இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியாக தான் இருக்குமே தவிர வேற எங்கேயும் இல்லை. அதிகாரிகள் நேர்மையாக நியாயமாக மக்களுக்கானவர்களாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர்களை தட்டி கொடுக்கும், அவர்களை வாழ்த்தும், அவர்களை போற்றும், அவர்களுக்கு நல்ல பதவிகளை தருவார்கள். தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே அதுதான் நடைபெற்றது. ஆனால் இங்கே நேர்மையான அத்தனை அதிகாரிகளும் பழிவாங்கப்படுகிறார்கள். அதுபோலத்தான் 2 தினங்களுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்களை டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் தந்தை வந்து சந்திக்கிறார். அந்த பெண் ஒரு நேர்மையான அதிகாரி. வழக்கை நாம் அடிக்கடி பத்திரிகையிலே படிக்கிறோமே, கௌரவ கொலைகள். அந்த கௌரவ கொலைகளின் பெயரால் நடக்கக்கூடிய அந்த ஆணவ கொலைகளில் ஒன்றை விசாரிக்க நியமிக்கப்பட்ட அதிகாரி விஷ்ணுபிரியா. அந்த விஷ்ணுபிரியாவுக்கு பல நிர்பந்தங்கள். அந்த பெண்ணும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய, இது அரசு துறை அதிகாரி, இவர் காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி. அந்த பெண் விஷ்ணுபிரியாவும் தைரியமான பெண், ஒரு போலீஸ் அதிகாரியாக பதவிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெண். அவரும் தற்கொலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. இங்கே இத்தனை பெண்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு பெண் தைரியமாக தடைகளை எல்லாம் மீறி படிச்சு போலீஸ் வேலைக்கு போகணும்னா அவ எவ்வளவு தைரியமான பெண்ணாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையே இந்த ஆட்சி, ஜெயலலிதாவுடைய ஆட்சி தற்கொலைக்கு தள்ளி இருக்கிறது என்றால் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வழக்கிலும்
ஒன்றும் நடக்கல. ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனால் எந்த நீதி விசாரணையும் நடைபெறவில்லை. அந்த வழக்கு எந்த பக்கம் போகிறது என்றே யாருக்கும் புரியவில்லை. பொறுத்திருந்து பார்த்த அந்த பெண்ணின் தந்தை தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்திருக்கிறார். தலைவர் கலைஞரை சந்தித்தால் மட்டும்தான் நியாயம் கிடைக்கும் என்பது அவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்கிறார். அண்ணன் தளபதியும் உடன் இருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் அவருக்கு உறுதி கூறுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 2 மாதத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த பெண்ணின் குடும்பத்திற்கும் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் என்று உறுதி அளிக்கிறார்கள். இன்று தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா என்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. இங்கே இத்தனை பெண்கள் வந்திருக்கிறீர்கள். யாராவது தைரியமா, இது திமுக கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால தைரியமா வந்துட்டு வீட்டுக்கு போலான்ற ஒரு தைரியத்தோடு வந்திருக்கீங்க. மற்றபடி வெளியில போகும்போது தைரியமா போக முடியுதா? பாதி பேர் வர வர கழுத்துல சங்கிலி போடுறதில்ல, பயம். கழுத்தை சங்கிலியா இருக்கிறேன்னு கழுத்தை அறுத்து விடுகிறார்கள். இன்னைக்கு விற்கக்கூடிய விலையில ஓட்டு போட மக்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் தந்திருக்கக்கூடிய பரிசு என்ன? விலைவாசி ஏற்றம். ஆட்சிக்கு வந்த உடனே பால் விலையை ஏத்துனாங்க, பஸ் கட்டணத்தை ஏத்துனாங்க, மின்சார கட்டணத்தை ஏத்துனாங்க. இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள கழுத்துல காதுல கையில இருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் கடையில வச்சாதான் அடுத்த வேளை சாப்பாடு என்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, வெளியில போக நான் பேசுவது பெண்கள் வெளியில போயிட்டு பத்திரமாக வீட்டுக்கு வர முடியல. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை தைரியமாக விட்டு போக முடியவில்லை. சென்னையை எடுத்துக்கொண்டீர்களா, தினம் ஒரு கொலை, ஒரு செல்போனுக்கு கொலை, காரணம் இல்லாமல் கொலைகள். இந்த பகுதியை எடுத்துக்கொண்டீர்களா, என்ன காரணம்னே தெரியாம கொலைகள். ஒரு கால் சவரனுக்கு 2 கிராமுக்கு நகைக்கு கொலை செய்யக்கூடிய நிலை இன்று தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு யாருக்கு கீழே இருக்கு? காவல்துறை யாருக்கு கீழே இருக்கு? எந்த அமைச்சருக்கு கீழே? ஒரு காலத்துல பன்னீர்செல்வத்துக்கு கீழே இருந்தது. முதலமைச்சருக்கு கீழே தானே காவல்துறை இருக்கு. முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் யாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பன்னீர்செல்வம் இருந்தாரு, அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடியதான் காவல்துறை. ஆனா அந்த காவல்துறை இன்று செயல்பட முடியாமல் செய்யப்பட்டிருக்கிறது. இவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது என்ன சொன்னாங்க? நான் ஆட்சிக்கு வந்து விட்டேன், இங்க இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் கொலைகாரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு பயந்து கொண்டு ஓடிவிட்டார்கள். எனக்கு தெரியாது, எங்களை விட பெரிய கொலைகாரங்க வந்துட்டாங்க, அதனால ஓடுறமான்னு ஓடிட்டாங்களான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டை விட்டு போனவர்கள் தன் சொந்தம் சுற்றம் அத்தனையும் அழைத்து கொண்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் தான் எந்த ஒரு செயல்படாத ஆட்சி இருக்கிறது, செயல்படாத ஒரு முதலமைச்சர் இருக்கார். அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கே போய் நிம்மதியாக அங்கே வாழ முடியும் என்று நினைத்து கொண்டு இங்கு வந்து இன்று எத்தனை கொலைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், 7000 வன்முறை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நடைபெற்றிருக்கிறது. கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு என்ன பெருமையை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க? இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதல் வரிசையில தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அதிமுக ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரே சாதனை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்படி செயல்படாத ஒரு முதலமைச்சர், சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு முதலமைச்சர் நேர்ல வந்து 5 வருஷமா மக்களை சந்திக்காத ஒரு முதலமைச்சர். நடுவுல தேர்தல் வந்தது, பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல் நேரத்தில் ஹெலிகாப்டர்ல வந்தாங்க, மக்கள்லாம் ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டாங்க. நேரா மேடைக்கு வந்து
எனக்கு வாக்களியுங்கள், ஓட்டு போடுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் போய் ஹெலிகாப்டரில் ஏறி இன்னொரு ஊர்ல ஓட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதை தவிர என்றாவது இந்த முதலமைச்சரை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா? யாராவது முதலமைச்சரை பார்த்திருக்கீங்க? உங்க ஊருக்கு வந்திருக்காங்களா? ஓட்டு கேட்க வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்களா? டிவியில பார்க்கலாம், சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா தியேட்டர்ல பேசுறாங்க, பார்க்கலாம், வாட்ஸ்அப் கால்ல போன் வருது, நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கிறாங்க. இதுதான் நான் ஒரு முதலமைச்சர் செய்யற வேலை. மக்களை சந்திக்கவே சந்திக்காத ஒரு முதலமைச்சர். நான் சொல்லல, அவங்களோட கட்சியில இருந்த ஒரே டிவி தொலைக்காட்சி பேட்டியில சொல்றாரு, அத்தி பூத்தாப்புல வெளியில வர ஒரு முதலமைச்சர். தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்ததை சொல்ல முடியுமா? தன் வாழ்நாள் எல்லாம் மக்களை சந்திப்பதற்காகவே செலவழித்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு கோட்டைக்கு போனாங்கன்னு என்னைக்காவது செய்தித்தாள்ல செய்தி வந்து பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அறிவாலயத்துக்கு போனாங்கன்னு செய்தி வந்து, 92 வயது அறிவாலயத்துக்கு போனாங்கன்னு செய்தி வந்து பார்த்திருக்கீங்களா? இல்லை. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு போனா அன்னைக்கு திருவிழா இல்லையா? பிளெக்ஸ் போர்டு நான் பார்த்திருக்கிறேன். அந்த தெருவில் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் நிற்பாங்க. தேரை இழுத்துட்டு போறதை பார்க்கறதுக்கு எப்படி மக்கள் கூடி நிற்பார்களோ அது போல நிற்பார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வாகனம் அதை தாண்டி போய் அந்த அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு போவது என்றால் அது ஒரு திருவிழா. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அவர் கோட்டைக்கு போகிறார் என்றால் அது செய்தி. தமிழ்நாட்டில் மட்டும் செய்தி இல்லை, இந்திய அளவிலான ஒரு செய்தி. ஏனென்றால் முதலமைச்சர் கோட்டைக்கு போவது என்பது அவ்வளவு அரிதான ஒரு செயலாகிவிட்டது. ஒரு நாள் போவாங்க, 10 நாளைக்கு போட்டோ எடுத்துருவாங்க, அப்புறம் செய்தித்தாள் அந்த 10 நாளைக்கு போட்டோ வந்துட்டு இருக்கும். இதை திறந்து வைத்தார், அதை திறந்து வைத்தார், காணொளி காட்சி வழியாக திறந்து வைத்தார் என்று செய்தி வந்து கொண்டிருக்கும். அவ்வளவுதான். ஆனால் மக்களை கன்னியாகுமரியிலே தொடங்கி சென்னையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்த தலைவர் நம் தளபதி அவர்கள். ஒரு தலைவர் நேராக சென்று மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு, இங்கே பெண்கள் இருக்கிறீர்கள், எத்தனை சுய உதவி குழுக்களை சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்தார். மாணவர்களை சந்தித்தார், விவசாயிகளை சந்தித்தார், தொழில் செய்து கொண்டிருப்போரை சந்தித்தார், தொழில் முனைவோரை சந்தித்தார், அவர் ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்தார். அவர் சந்திக்காத மக்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தானே நேராக சென்று மக்களை சந்தித்த ஒரு தலைவர் நம் தளபதி அவர்கள். அவருக்கு பின்னாடி அவரை பார்த்து பல பேர் நானும் மக்களை சந்திக்கிறேன் என்று கிளம்பி போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையான நல்ல தலைவனுக்கு அழகு அவரை பார்த்து பல பேர் அதே காரியத்தை செய்யறது தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் போய் தலைவர்களை சந்திப்பதிலிருந்து மாற்றி தலைவர்களை மக்களை சந்திக்க அழைத்து வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு இயக்கம் என்றால் அது பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சாரும். இங்கே இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டத்தை சரியாக தானா ஒரு திட்டத்தை அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. மக்களுக்கான எந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு இந்த அதிமுக ஆட்சி சிந்திக்க தயாராக இல்லை. ஆனால் திமுக கொண்டு வந்த திட்டங்களை, தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையாவது நீங்க நிறைவேற்றலாம்ல, அதையும் செய்ய நீங்கள் தயாராக இல்லை. மக்களுக்கு தண்ணீர் வேண்டும், விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் 2 பகுதிகளிலே இருக்கக்கூடிய விவசாயிகளும் மக்களும் பயன்பெறக்கூடிய அளவிலே தாமிரபரணி கருமேனி ஆறு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவிலே முதலாக நதிநீர் இணைப்பு என்ற ரீதியிலே அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார்கள். அந்த திட்டத்தின் வழியாக
ஏறத்தாழ 23,040 ஹெக்டேர் பரப்பளவிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறுவார்கள். 50 கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறுவார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அதிமுக ஆட்சியும் இந்த அரசாங்கமும் கொக்கோ கோலா கம்பெனிக்கும் பெப்சி கோலா கம்பெனிக்கும் இடத்தை ஒதுக்குறதுலையும் அவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுலையும் காட்டிய அக்கறையை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று காட்டவில்லை. அந்த திட்டத்தை அவர்கள் முடக்கி போட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டத்தை முடிப்பதிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை. விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் எப்படி நிறுத்த முடியும்? ஆனா அவங்க எந்த திட்டமா இருந்தாலும் நிறுத்துறது தான் அவங்களுக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாங்கன்னா அதை நிறுத்துறேன், அதை மோனோ ரயிலா மாத்துறேன். பறக்கும் சாலை திட்டத்தை கொண்டு வந்தேன் என்றால் அதை நிறுத்துகிறேன். புதிய சட்டசபை வளாகத்தை கட்டினேன் என்றால் நான் அதை ஆஸ்பத்திரியா மாத்துறேன். இப்படி நீங்களாவும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய மாட்டீங்க, செஞ்ச உங்களுடைய திட்டத்தையும் அதை மக்களை போய் சென்றடைய விட மாட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? மக்களுக்கு வெகுஜனங்களுக்கு ஜனங்களுக்கு விரோதியாக மக்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு கட்சியின் ஆட்சி நமக்கு தேவையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இங்கே விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே செயல்பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கு செயல்படுதா? இந்த திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் ஒண்ணு கூட செயல்படுறதில்லை. விவசாயிகள் போய் அங்க எந்த பயனும் இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது. விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்தார். அண்ணன் தளபதி அவர்கள் அதை லட்சக்கணக்கிலே விரிவாக்கி தன் கையாலேயே அவர்களுக்கு சுழல் நிதியை கொடுத்தார். இந்த அம்மையார் தேர்தல் அறிக்கையிலே என்ன சொன்னாங்க? 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நான் கடனாக வழங்குவேன் என்று சொன்னாங்களா? யாருக்காவது ஒரு பெண்ணுக்கு சுய உதவி குழுவிலே அந்த பணம் வந்து சேர்ந்துதா? இல்ல. தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே ஓய்வூதியம், பெரியவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது, முதியவர்கள் ஓய்வூதியம் இன்னைக்கு வருதா? யார் அவங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் ஓய்வூதியம், மற்ற யாருக்கும் வயசாகல. அவங்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்படுகிறது. பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு, தனக்காக யாரும் இல்லாத பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. அது வருதா? இல்ல. மாணவர்களுக்கு உதவித்தொகை வந்தது. அது வருதா? இல்லை. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில ஒரு தொழிற்சாலையாவது வந்திருக்கா? இல்லை. இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எல்லாம் மூடிவிட்டு போகக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆட்சி உருவாகி இருக்கிறது. தொழிற்சாலை வரப்போது என்று தெரிந்தவுடனே அந்த தொழில் அதிபர்களை அழைத்து எங்களுக்கு இதெல்லாம் தந்தாதான் நீங்க இங்க தொழிற்சாலை கொண்டு வர முடியும்னா அவங்க வேண்டாம், உங்க ஊரே வேண்டான்னு பொட்டியை கட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போறாங்க. தமிழ்நாடே வேண்டாம், நான் குஜராத்துக்கு போறேன், பிரேசிலுக்கு போறேன், அர்ஜென்டினாக்கு போகிறேன், இந்த நாட்டை விட்டே போறேன் என்று அவர் அலறி அடித்துக் கொண்டு ஓடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி இந்த அதிமுக ஆட்சி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது மிக சுலபமா கிடைக்குது? டாஸ்மாக் கடையில விற்கிறாங்களே தண்ணி, அதுதான். வேற எதுவும் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இல்லை. மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரே சேவை டாஸ்மாக் கடைகளை திறந்ததுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது பழக்கம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள்தான். தன்னுடைய ஆட்சி காலத்துல 2003ல இந்த ரீட்டெயில் வழியாக, உதிரியாக, இந்த சின்ன சின்ன கடைகளின் வழியாக அரசாங்கமே மதுவை விற்பனை செய்யலாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள். 2003ல இந்த டாஸ்மாக் கடைகளின் வழியாக அரசாங்கம் மது விற்பனை செய்யும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்.
2002ல அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், மிடாஸ். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சட்டசபையில அமைச்சர் சொல்றாரு, அரசாங்கத்திற்கு வருமானம் நின்று போய்விடும், அதனால மக்கள் எவ்வளவு கேட்டாலும் நாங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம் என்று நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அவரோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த ஆட்சியில பல அமைச்சர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். பல பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இன்று காணாமல் போயிருக்கிறார்கள் 5 வருஷத்துல. ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு அமைச்சரை தூக்கி எறிகிறது என்றால் அதுக்கு காரணம் சொல்லணுமா? இந்த ஆட்சி சொன்னதில்லை. ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு ஒரு அமைச்சரை பதவியில் இருந்து தூக்கி எறியும் போது அதற்கான காரணத்தை சொல்லவில்லை. இன்னைக்கு 3 நாள் பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறது, ஊடகங்களில் எல்லாம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக இருந்த ஒருவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நத்தம் விஸ்வநாதனை பற்றி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் கிடையாது. இவங்க மக்களை ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் கூடங்குளத்திலே அனல் மின் நிலையம் அந்த மக்கள் போராடி கொண்டிருந்த பொழுது பொறுத்திருந்தாங்க. எந்த பதிலும் அரசாங்கம் சொல்லவில்லை. சங்கரன் கோயில்ல பை எலெக்ஷன் நடக்குது, இடைத்தேர்தல். அந்த தேர்தல் முடிந்த அடுத்த நாள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு அரசாங்கம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள முடியுமா? தேர்தல் முடிகிற வரைக்கும் பொறுத்திருந்து அந்த மக்களை, போராடிய மக்களை ஏமாற்றி, தேர்தல் முடிந்து அந்த கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு நேரத்தில் அந்த போராட்டத்தை செய்து கொண்டிருந்த மக்களை கைது செய்யக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆட்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்சி மதுக்கடைகளை மூடுமா? மக்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுகிறார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான பேர் இந்தியாவிலே மது போதையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இளைஞர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், இளம் பெண்கள் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தியாகி காந்தியவாதி சசி பெருமாள் இந்த மது கடைகளை, ஒரே ஒரு மதுக்கடையை மூட வேண்டும் என்று உயிரை விடுகிறார். அதற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் போராட்டம் வெடிக்கிறது. பெண்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், மதுக்கடைகளை மூடுங்கள் மூடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஜெயலலிதா அவர்கள் நான் கடையை மூட மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி. நீங்க கடையை மூடினா மூடுங்க, மூடாட்டி எனக்கு கவலை இல்லை, நான் ஆட்சிக்கு வருவேன், நான் பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் போடக்கூடிய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்கை பற்றிய கையெழுத்தாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் வாக்கு அளித்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதைத்தான் செய்வார்கள், செய்வதைத்தான் சொல்லுவார்கள். 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என்று அறிவித்தார்கள். தேர்தல் முடிந்து பதவி ஏற்றுக்கொண்ட மேடையிலேயே அதை நிறைவேற்றி காட்டினார்கள். 7000 கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். பதவி ஏற்றுக்கொண்ட மேடையிலேயே அதை நிறைவேற்றி காட்டினார்கள். அதுபோல இன்று மக்களின் கோரிக்கையாக, தமிழகத்தின் கோரிக்கையாக, தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய மதுவிலக்கு என்பதை தான் பதவி ஏற்றுக்கொண்ட அந்த மேடையிலேயே முதல் கையெழுத்தாக மாற்றி தரக்கூடிய ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள், ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தல் விரைவிலே வருகிறது. ஒவ்வொருவரும், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் பிரச்சார வீரங்கிகளாக மாறி உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை தூக்கி எறிய பாடுபடுங்கள். விரைவிலே தமிழகத்தில் இருள் நீக்கப்படும், உதயசூரியன் உதிக்கும். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.